ரீசெண்டாக நம்மளோட ஸ்டூடியோக்கு ஒரு கரடி வந்துருச்சுங்க. புரியலைங்களா? அதாவது ராயல் என்ஃபீல்டோட பியர் 650 தான் வந்து சொல்கிறேன். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி அனிமல்ஸ் நேமெல்லாம் அடமொழியாக வச்சுருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இன்டர்செப்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் 650 அண்ட் குரிலா 450 சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு அனிமல்ஸ் நேமை வச்சு இப்போலாம் பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்டாரோட அடுத்த கேட்டகரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பியர் 650 அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேனல்ஸ் அண்ட் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பிபிஎஃப் பண்ணக்கூடிய ஏரியாவில் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பிபிஎஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்றது த்ரூ அவுட் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த இன்டர்செப்டார் பியர் 650 வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் பிபிஎஃப் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட ப்ராசஸ் இந்த எல்லா விஷயமே வந்து இதில் டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? பழைய இன்டர்செப்டாருக்கும் இந்த கரடி 650க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இதோட சைட் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிப்பிக்கல் ஷேப்பில் ஒரு ஓவல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இதோட மட்கார்டு ஃப்ரண்ட் மட்கார்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதை கலட்டி பிபிஎஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிபிஎஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற போது ஒரு புது வண்டியாக இருந்தாலும் இல்லை கொஞ்ச நாள் பழைய வண்டியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸில் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் ஒரு டீட்டெயில்டு வாஷ் வந்து பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி தான், பிராண்ட் நியூ வண்டி, ஷோரூம்லேருந்து ஒரு 2 நாள்லேயே வந்து எடுத்திருக்காங்க. பட் இதோட பிஃபோரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஜின் கீழெல்லாம் வந்து நிறைய சேரு சகதிலாம் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ மலையில் வந்து ஓட்டிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் டஸ்ட்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு வாஷ் வந்து பண்ணிடுவோம். ஸோ எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து டீக்ரீசிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் த ப்ரெஷர் வாஷர் பண்ணிவிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் அகைன் நம்ம வந்து ப்ரெஷர் வாஷர் வந்து பண்ணுவோம். ப்ரெஷர் வாஷர் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல் வந்து கம்ப்ளீட் பைக்கை வந்து ஏர் ப்ளோ வந்து பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே வந்து ட்ரை பண்ணிவிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு வைப் டவுன் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக க்ளே பார் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணோம். ஸோ ஒன்ஸ் இந்த க்ளே பார் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல இது புது வண்டி அப்படின்றனால சிங்கிள் ஸ்டேஜ் பாலிஷ், அதாவது மிஷின் மூலயமா வந்து இந்த கிளியர் கோட்டை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் அண்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் பாலிஷ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பாலிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல தான் வந்து நம்ம பிபிஎஃப் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டிக்கு பிபிஎஃப் நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கு, சைடு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்டு, ஹெட்லைட் அண்ட் ஸ்பீடோமீட்டர். ஸோ ஹெட்லைட்டும் ஸ்பீடோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் சொன்ன மாதிரி அது காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுறதா. அது எதனால் அப்படின்ற பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிமை வந்து கட் பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன பிட் பீசஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டருக்கு, ஹெட்லைட்டுக்கெலாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் ஷீல்டு ப்ரீவியஸ் வெர்ஷனை விட இது டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு காருக்கு ஃபெண்டர் எவ்வளோ, ஃப்ரண்ட் ஃபெண்டர் எவ்வளோ ஈஸியாக ஒட்டி ஃபினிஷ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த வண்டியோட சைட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு இதுவாக. அண்ட் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம 3 பீசஸாக வந்து போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேமினேஷனை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸாக வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாக வந்து இந்த மாதிரியான வண்டிக்கெல்லாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரொஃபஷ்னலாக போடவும் கூடாது. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான டெக்னிக்கல்லாம் இருக்குது, அது எதனால் நான் சிங்கிள் பீஸாக இந்த மாதிரியான வண்டிக்கு போடக்கூடாதுன்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ ஆஸ் சூன் as possible நம்மளோட சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவல் டைப்பில் இருக்கிறனால இதுக்கு 3 லேயர் ஆஃப் பிபிஎஃப் தான் வந்து சஜஸ்டட். ஸோ உங்களுக்கு சிங்கிள் பீமாக போடணும் அப்படின்னா அது பீனட் டைப் ஆஃப் டேங்காக இருந்தால் மட்டுமே தான் அதுக்கு சஜஸ்டட். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பீசஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த 3 லேயர் பீசஸ் வந்து போட்டிருக்கோம். அண்ட் ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளால் வந்து மட்கார்டை வந்து கழட்ட முடியாது. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்டர் 350, கிளாசிக் 350, ஸ்டாண்டர்ட், எலக்ட்ரா, புல்லட் 350 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மட்கார்டை வந்து டயரை கழட்ட முடியாது. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஃப்ரண்ட் மட்கார்டை வந்து கழட்ட முடியுன்றனால இதை கழட்டி ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி இதை ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணி உள்கல்ல வந்து பார்த்திங்கன்னா டக்கின் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்டையர் வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிஎஃப் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்றது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கருக்கு மேலே பிபிஎஃப் ஒட்டும் போது அந்த ஸ்டிக்கரை சுற்றி ஒரு ஏர்லைன் கேப் வந்து இருக்கும். ஸோ எம்போஸ்டாகவுமே வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் ஷீல்டு அண்ட் டேங்க்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த ஏர்லைன் கேப் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ இது எந்த பிராண்டாக இருந்தாலும் இந்த வண்டியாக இருந்தாலும் பிபிஎஃப்க்கு ஒட்டுறதுக்கு மேலே அந்த வண்டியில் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, டீக்கல்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை சுற்றி ஏர்லைன் கேப் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிபிஎஃப் வந்து ஒட்டுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ்மே வந்து. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் ஒட்டுறதுக்கு 2 நாள் வந்து ஆகும். ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுப்பீங்களா இல்லை 1 ஹவரில் ஒட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த லேமினேஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லையோ இல்லை காலையில் கொடுத்தா சாயங்காலம் கொடுக்குற மாதிரி வந்து பண்ண முடியும். பிபிஎஃப்ன்றது தண்ணி மூலியமாக, அதாவது வாட்டர் பேஸ்டு கெமிக்கல் மூலியமாக ஒட்டுறதுனால அந்த ப்ராப்பராக வந்து அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறமேல் தான் அது பாண்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒட்டி ஒரு நாள் வந்து நாங்கள் அப்சர்வேஷன் அண்ட் க்யூரிங் QC செக்லாம் பார்த்துட்டு தான் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வண்டிக்குமே வந்து சேம் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான இன்டர்செப்டார் BR 650 நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bling Detailing Studio. நன்றி, வணக்கம்.